இப்போ எக்ஸாம்பிள் 1.24 பார்ப்போம். ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ன்ற வார்த்தையெல்லாம் இல்லை. பட் இது இன்டெரக்டாக அந்த மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஏபி ப்ராடக்ட் 2 மேட்ரிக்ஸ் கையில் இருக்குது. அதை ஏபி அண்ட் பிஏ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னா, ரெண்டுமே வந்து 8i3ன்னு வருது. i3ங்கிறது நத்திங் பட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 8i3ன்னு வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னா, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/8 ஏன்னு எடுத்து எழுதிக்கிறோம். பி இன்வர்ஸ் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண. இப்போது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நமக்கு தெரியும். அதுபடி முதல்ல சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை அந்த ஃபார்மெட்டை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் படி எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைட், அப்புறம் இன்டூ அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ஒய்இசட்டு ஈக்குவல் டு ரைட் சைட் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ எக்ஸ்ஒய்இசட் வேணும்னா என்ன செய்வோன்னா, இந்த லெஃப்ட்டில் இருக்க மேட்ரிக்ஸை அந்த சைட் கொண்டு போவோம். அந்த மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் பி. அந்த பிங்கிற நம்ம கையில் இருக்குது இல்லையா, பிங்கிற மேட்ரிக்ஸ் தான் வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக வந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் போகும்போது அது பி இன்வர்ஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ஒய்இசட் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு அந்த ரைட் சைடு ஆல்ரெடி இருக்கிற காலம் வந்து 491. ப்ராடக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனலாக என்ன வருதுன்னா 3 - 2 - 1. ஸோ சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு -2 அண்ட் இசட் ஈக்குவல் டு -1. இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டைரெக்டாக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு முன்னால் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இங்கே வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபைனலாக சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது 2 ஏபிங்கிற மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இன்டெரக்டாக சால்வ் பண்ணுறோம். ஏபி பிஏ ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறோம். அதை யூஸ் பண்ணி பி இன்வர்ஸ், அதை யூஸ் பண்ணி சொல்யூஷன்.